ஸ்ரீலங்கா போர்க்குற்றங்கள் கோட்டாவை சிக்க வைக்கும் சாட்சி தயார். அனுர அரசாங்கத்திற்கு சாட்டையடி சம்பிக்க ரணவக்க ஆவேசம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வலுவற்றதாக்க முயற்சிக்கின்றது அரசு. தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேவலமான வார்த்தைகள் கஜேந்திரகுமார் கடும் சீற்றம். தையிட்டி திசவிகாரை விவகாரத்திற்கு விரைவில் முற்றுப்புள்ளி. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்ஷனவின் அதிரடி அறிவிப்பு. புதிய அரசமைப்பு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட விடயங்களில் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளின் பிரகாரம் உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வழங்கிய 22 உறுதிமொழிகளில் இதுவரை ஒன்றுதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. எனவே வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றும் என நம்ப முடியுமா? புதிய அரசமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் பற்றியும் அவதானம் செலுத்துமா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கினோம். அவற்றில் சிலவற்றை தேர்வு செய்து இதில் இத்தனைதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என கூறுவது அநீதியாகும். நாம் வழங்கிய மொத்த உறுதிமொழிகளை ஒப்பிட்டு அவற்றுள் நிறைவேற்றப்பட்டுள்ளவை எவை என்றே பார்க்க வேண்டும். இலக்கம் முக்கியமல்ல, எமது பயணம் எதை நோக்கி எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதே முக்கியம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் நாம் செயற்பட்டு வருகின்றோம். இது மக்களுக்கும் தெரியும். அதேபோல் உறுதிமொழிகளை மீறி பயணிப்போமானால் அதற்கெதிராக மக்கள் குரல் கொடுப்பார்கள். புதிய அரசமைப்புக்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. தேர்தல் முறைமை மாற்றம் உட்பட பல மாற்றங்கள் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெறும். சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் அங்கீகரித்தால் புதிய அரசமைப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், செம்மணி மனித புதைக்குழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும். இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது. வடக்கு மனித புதைக்குழிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அனுர அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில விடயங்களை ஒருங்கிணைப்பு குழுவில் கதைக்காமல் நேரடியாகவே அரசாங்கத்தோடு கதைத்து தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். அதை விடுத்து இந்த சபையில் கதைத்து நேரத்தை வீணடிக்கின்றீர்கள் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசு அதிகாரிகளின் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறிய பிரச்சினைகளை பற்றி தொடர்ந்தும் அரசு அதிகாரிகளுடன் பேசி முரண்பட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளிடம் கேள்விகளை கேட்க முடியும். ஆனால் கேள்வி கேட்பதோடு அவர்கள் நிறுத்த வேண்டும். கேள்விக்குரிய பதில்கள் கிடைக்கவில்லை எனில் நீதிமன்றம் ஊடாகவோ அல்லது வேறு வழிகளூடாகவோ பதில்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் எதுவிதமான ஆதாரமும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் அந்த இடத்தில் இல்லாத போது கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஏனையவர்கள் கதைப்பதை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையில் அமைச்சர் சந்திரசேகர் கட்டுப்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா, ரஜீவன் ஆகியோர் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை ஒருங்கிணைப்பு குழுவில் கதைக்காமல் நேரடியாகவே அரசாங்கத்தோடு கதைத்து தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதை விடுத்து இந்த சபையில் கதைத்து நேரத்தை வீணடிக்கின்றீர்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
உப்பு வியாபாரம் கூட செய்ய முடியாதவர்களுக்கு எவ்வாறு கல்வி சீர்திருத்தம் செய்ய முடியும் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், பாரிய திட்டங்களுக்கு செல்ல வேண்டாம், உங்களின் சிறிய மூளைக்கேற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். பிரதமர் கூறுவது போல் நாம் கல்வியை அரசியலாக்கவில்லை. உங்களுடன் இருக்கும் ஜேவிபிஏ 1965ஆம் ஆண்டு கல்வியை அரசியலாக்கியது. பல்கலைக்கழகங்களை தமது அரசியல் செயற்பாட்டில் தலைமை நிலையங்களாக மாற்றி பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கும் வழி சமைத்தவர்கள். அது மட்டுமல்ல, தேசிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களை அமைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பகிர்வதை செய்தவர்கள். இன்றும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதனால் நமக்கு கையை நீட்டும் முன் நீங்கள் கண்ணாடி முன் நின்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவற்றதாக்குவதற்கு முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் விவரங்களை அமைச்சர் நலிந்து ஜெயதிச அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினர். 2008 முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசின் போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டன. 2004 முதல் 2008 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் விவரங்கள் ஏதும் வெளிப்படுத்தப்படவில்லை. 2004 தொடக்கம் 2008ஆம் ஆண்டு அரசுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் 39 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினார்கள். இவர்களும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுள்ளார்கள். அமைச்சர் நலிந்து ஜெயதிச 2004 தொடக்கம் 2008 வருட காலத்தின் விவரங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தவில்லை. அவ்வாறாயின் இதில் ஏதேனும் முறைகேடு இடம்பெற்றுள்ளது என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. 2004 தொடக்கம் 2008 வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு கடந்த 5 மாதங்களாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளேன். ஆனால் இதுவரை எனக்கு அறிக்கை கிடைக்கவில்லை. சுயாதீன தகவல் அறியும் ஆணைக்குழுவை மரண படுக்கைக்கு கொண்டு செல்லவே அனுர அரசு முயற்சிக்கின்றது. தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வெற்றிடமாகியுள்ளது. அத்துடன் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சபையிலும் உறுப்பினர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இந்த அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவற்றதாக்குவதற்கு முயற்சிக்கின்றது. சுயாதீன தகவல் அறியும் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை வலினப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு நிறுவனங்களில் தகவல் கோரப்படும் பட்சத்தில் அவை மறுக்கப்படுகின்றன என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி தேச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த பகுதிக்கு நேற்று மாலை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் சென்றிருந்த நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் நேற்று மாலை சென்றிருந்தனர். இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலையை அவதானிக்க முடிந்ததாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தெரிவித்தார். தனித்தனி விஜயத்தினை மேற்கொண்டிருந்த 2 குழுவினரும் தையிட்டி விகாரையில் சந்தித்து மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை உட்பட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியுதவியை வெட்டும் பரிந்துரைகள் குறித்த விரிவான ஆய்வுகள் தற்போது வாஷிங்டனில் நடைபெற்று வருகின்றன. இந்த விடயம் தொடர்பான இறுதி முடிவுகள் அடுத்த மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வால்கர் டக்கின் இலங்கை பயணம் முடிவடைந்த கையுடன் வெள்ளை மாளிகையில் ரசல்
வோர்ட் தலைமையில் இயங்கும் பாதீட்டு முகாமைத்துவ பணியகம் இந்த நிதிவெட்டு பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடந்த 11ஆம் திகதி சமர்ப்பித்து அறிக்கையிடலில் இலங்கை உட்பட சில நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற கருத்து பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிமை மூலம் அமைதி என்ற அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவு கொள்கைக்கு பக்கவாட்டாக இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்குரிய பொறுப்பு கூறல் அவசியம் எனவும் ராஜாங்க திணைக்களம் கருதுவதாகவும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது.